பெகிமோத் யோபுவை அமைதிப்படுத்த தேவன் பயன்படுத்திய படைப்பு. எந்த வகையான படைப்பு இவ்வளவு பயங்கரமானது, இவ்வளவு வல்லமையானது? ஒரு மனிதனை அமைதிப்படுத்த தேவன் தானே எடுத்துக்காட்ட வேண்டிய அளவுக்கு. பிசாசல்ல, சாத்தான் அல்ல, கற்பனை கதை அல்ல, தேவன் தாமே படைத்த வேதாகமத்தில் நேரடியாக சொல்லப்பட்ட ஒரு உயிருள்ள படைப்பு. அதன் பெயர் பெகிமோத். யோபு ஒரு நீதிமான், குற்றமற்றவன், தேவனுக்கு பயந்து நடக்கின்றவன். ஆனால் வேதனையின் நடுவில் அவன் கேள்விகள் கேட்டான். ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த வலி? நீர் ஏன் மௌனமாக இருக்கின்றாய்? அப்பொழுதுதான் தேவன் பேசுகின்றார். ஆனால் ஆறுதலுடன் அல்ல, விளக்கத்துடன் அல்ல. தேவன் பேசுவது படைப்பின் மூலமாக. இடி, காற்று, அதிர வைக்கும் வல்லமை. அதன் நடுவில் தேவன் சொல்கின்றார், ஒரு வீரனைப் போல இடுப்பை கட்டிக்கொள். நான் உன்னை கேள்வி கேட்பேன், நீ எனக்கு பதில் சொல்வாய். தேவன் யோபுவின் வேதனையை விளக்கவில்லை. அதற்கு பதிலாக தான் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். பின்பு தேவன் ஒரு அதிர்ச்சி தரும் வார்த்தையை சொல்கின்றார். பெகிமோத்துவை பார். கேள் என்று இல்லை, புரிந்து கொள் என்றும் இல்லை. பார். அதாவது, நீ உலகத்தை புரிந்து கொண்டாய் என்று நினைக்கின்றாயா? அப்படியானால் இதை பார். உன்னோடே நான் படைத்த பெகிமோத்துவை பார். இது அடையாளம் அல்ல, கற்பனை அல்ல, நான் படைத்தேன் என்று தேவன் சொல்கின்றார். அது மாட்டைப் போல புல் மேய்கின்றது, ஆனால் அதன் வல்லமை அச்சுறுத்தும். அதன் வல்லமை இடுப்பில், அதன் சக்தி வயிற்று தசைகளில் உள்ளது. இது சாதாரண உயிரல்ல. தேவன் தொடர்கின்றார், அதன் வாளை ஒரு கேதார் மரம் போல் அசைக்கின்றது. அதன் தொடைகளின் நரம்புகள் வலுவாக இணைந்துள்ளன. ஒரு கேதார் மரம் போல வாள், இரும்பை போல எலும்புகள். அதன் எலும்புகள் வெண்கல குழாய்களைப் போல, அதன் கால்கள் இரும்பு கம்பிகள் போல. அது அடக்க முடியாத வல்லமை. பின் தேவன் ஒரு வார்த்தை சொல்கின்றார். அது அனைத்தையும் மாற்றுகின்றது. இது தேவனுடைய படைப்புகளில் முதன்மையானது. சாத்தான் அல்ல, தூதர்கள் அல்ல, பெகிமோத்து தேவனுடைய படைப்புகளில் முதன்மை. அதன் படைப்பாளி மட்டும்தான் அதன் அருகில் வாளுடன் வர முடியும். தேவன் யோபுவிடம் மறைமுகமாக கேட்கின்றார், நீ இதை பிடிக்க முடியுமா? நீ இதை அடக்க முடியுமா? நீ இதை கட்டுப்படுத்த முடியுமா? யாராவது அதன் கண்களை பிடித்து அதன் மூக்கை கண்ணியால் குத்த முடியுமா? பதில் தெளிவானது, மனிதனால் முடியாது. தேவன் பெகிமோத்துவை காட்டியது யோபுவை பயமுறுத்த அல்ல, யோபுவை தாழ்த்த. நான் படைத்த ஒன்றையே நீ கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அனைத்தையும் படைத்த என்னை நீ எப்படி கேள்வி கேட்பாய்? இந்த வெளிப்பாட்டுக்கு பிறகு யோபு பேசவில்லை. வாதம் இல்லை, கேள்வி இல்லை, புலம்பல் இல்லை, முழுமையான அடக்கம். பெகிமோத்து எதிரி அல்ல, பெருமைதான் எதிரி. தேவன் படைப்பின் மூலம் யோபுவுக்கு சொன்னது, நான் தேவன், நீ அல்ல. தேவன் பெகிமோத்துவை கட்டுப்படுத்துகின்றார் என்றால் மலைகளையும் கடல்களையும் நட்சத்திரங்களையும், அப்படியானால் உன் வாழ்க்கை புயலையும் அவர் கட்டுப்படுத்துகின்றார். உன் வேதனை மறக்கப்படவில்லை, உன் கேள்விகள் புறக்கணிக்கப்படவில்லை. ஆனால் தேவன் எப்பொழுதும் விளக்கம் தரமாட்டார். சில நேரங்களில் தன் மகத்துவத்தை மட்டும் காட்டுவார். பெகிமோத்து யோபுவை அழிக்க காட்டப்படவில்லை, அவனை மீட்டெடுக்க காட்டப்பட்டது. யோபு தன்னை சிறியவன் என்று கண்ட பொழுதுதான் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்தான். பெகிமோத்து மட்டும் இல்லை, அடுத்ததாக இன்னொரு படைப்பு சொல்லப்படுகின்றது. அதைவிட பயங்கரமானது, அதைவிட அடங்காதது. அதன் பெயர் லெவியத்தான்.
அதை கண்டு ராஜாக்களே பயப்படுகின்றார்கள். பிப்ளிக்கல் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் நமக்கு சொல்லப்படாத வேதாகம ரகசியங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன.